பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். எந்த என் இயேசுவே என்ன நான் சொல்லுவேன், வார்த்தையை அனுப்பி விடுதலை தந்தீரே. எந்த இயேசுவே என்று நான் சொல்லுவேன், நன்மைகளால் என்னை திருப்தி ஆக்கினீரே. பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். நான் தவித்திட்ட வேளையில் துணையும் மானீரே, துருகம் மானீரே. தன்னந்தனியாக நான் தவித்திட்ட வேளையில் துணையும் மானீரே, துருகம் மானீரே. துணையும் மானீரே, துருகம் மானீரே, துணையும் மானீரே, துருகம் மானீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். வழியறியாது நான் திகைக்கின்ற நேரத்தில் வழியும் மானீரே, வாழ்வும் மானீரே. வழியறியாது நான் திகைக்கின்ற நேரத்தில் வழியும் மானீரே, வாழ்வும் மானீரே. வழியும் மானீரே, வாழ்வும் மானீரே, வழியும் மானீரே, வாழ்வும் மானீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். படுக்கையில் வேதனை நேரத்தில் ஜீவனும் மானீரே, பலனும் மானீரே. வியாதி படுக்கையில் வேதனை நேரத்தில் ஜீவனும் மானீரே, பலனும் மானீரே. ஜீவனும் மானீரே, பலனும் மானீரே, ஜீவனும் மானீரே, பலனும் மானீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே நான் பார்த்துக் கொள்வேன். என்ற என் இயேசுவே என்ன நான் சொல்லுவேன், வார்த்தையை அனுப்பி விடுதலை தந்தீரே. எந்த இயேசுவே என்னை நான் சொல்லுவேன், நன்மைகளால் என்னை திருப்தி ஆக்கினீரே. பயப்படாதே நான் இருக்கிறேன், அழாதே
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 79:8 நாம் வாசிக்கிறோம், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார். பூர்வ காலத்து அக்கிரமங்களை நீர் எங்களுக்கு விரோதமாக நினைக்காதிரும் ஆண்டவரே, உமது இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிட வேண்டும் என்று அவன் கெஞ்சுகிறான். சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிட வேண்டும், உமது இரக்கங்கள் கிடைக்காவிட்டால் நாங்கள் வாழ முடியாது என்ற மனநிலையோடு கூட சீக்கிரமாய் பதில் கொடும் ஆண்டவரே, அவசரம், மிகவும் அவசரம், இந்த காரியத்தில் நீர் தாமதம் பண்ணினால் நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போய்விடுவோம், இப்பொழுது தாழ்த்தப்பட்டு போய்விட்டோம், எங்களுக்கு இறங்க வேண்டும், அதுவும் சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்று அவன் சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பூர்வ காலத்து அக்கிரமம்தான் நான் தாழ்த்தப்பட்டதுக்கு காரணமாக இருக்கிறதோ என்று அவன் சிந்தித்ததினால்தான் அந்த காரியத்தை அவன் செய்கிறான். பூர்வ காலத்து அக்கிரமங்களை கடந்த காலத்தில் நான் நடந்து கொண்ட விதங்களினால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிற்றை, இந்த தாழ்ந்து போன நிலைமை வந்திருக்கிறதோ என்று அவன் யோசித்து ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். அந்த அக்கிரமத்தை எல்லாம் நீர் நினைத்து விடாதையும், அதை மறந்து என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு இறங்க வேண்டும், உமது இரக்கம் எனக்கு சீக்கிரமாய் நேரிட வேண்டும் என்றும் அவன் ஜெபிக்கிறான். அவன் சிந்தித்தது நல்லது. பூர்வ காலத்து அக்கிரமத்தினால் தான் நான் தாழ்ந்து போய்விட்டேனோ, இந்த தண்டனை, இந்த சிற்றை வந்துவிட்டதோ என்று சிந்தித்ததினால் தான் ஆண்டவருடைய இரக்கம் தனக்கு வேண்டும் என்று அவனால் கேட்க முடிந்தது. ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு சீக்கிரமாய் நேர்ந்து தாழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து கட்டாயம் தேவனாகிய கர்த்தர் அந்த சங்கீதக்காரனை தூக்கி எடுத்திருந்திருப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பாருங்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் சிக்கி தவிக்கிற போது, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போய்விட்டோம், கடந்த கால அக்கிரமங்களை நிமித்தமாக இந்த சிற்றை எங்களுக்கு வந்திருக்கிறதா, எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும், எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு பாருங்கள், ஆண்டவர் இயேசு கட்டாயம் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடும்படி ஆண்டவர் செய்வார். கானாவூர் ஊரிலே திருமண வீட்டில் பாருங்கள், ரசம் தீர்ந்து போனது. அங்கு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற திருமண வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு குறைவு வந்துவிட்டதென்றால், பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்கள் சாப்பிட அமர்ந்திருப்பார்கள், ஒன்றும் உணவு கொண்டு வரப்படவில்லை என்றால் எல்லாரும் எழுந்து போக நேரிடும். எத்தனை அவமானம் அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் மரியாள் இயேசுவிடம் வந்து, மகனே, அந்த வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவோ, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று அவர் சொன்னாலும் அந்த பந்தியில் இருக்கிறவர்கள் எழுந்து போவதற்குள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் அந்த குடும்பத்துக்கு நேரிட்டு விட்டது பாருங்கள். அவர்கள் அவமானம் அடைந்து விடுவதற்கு முன்பாக அந்த ரசம் தீர்ந்து போன நிலைமையில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி சீக்கிரமாய் அந்த குடும்பத்திற்கு இரக்கம் நேர்ந்தது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவமானப்பட்டு விடுவோமோ, நிந்திக்கப்பட்டு விடுவோமோ என்று கலங்குகிற அந்த வினாடி கர்த்தருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த இரக்கத்தை சீக்கிரமாய் உங்களுக்கு நேரிட பண்ணி உங்கள் தாழ்ந்து போன நிலைமையிலிருந்து உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக, தாமதம் பண்ணிராதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் கிடைக்காமல் பண்ணிராதீங்க, அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் நன்மை நடக்கட்டும், பூர்வ காலத்தின் அக்கிரமங்களை நினைத்து கொண்டு ஆண்டவரே தாமதம் செய்து விட வேண்டாம், சீக்கிரமாய் எனக்கு உமது இரக்கத்தை காண்பித்தரணும், தாழ்ந்து போன குறைந்து போன என்னுடைய நிலைமையை மாற்றி எனக்காக ஒரு அற்புதத்தை செய்தரணும் என்று ஏதோ ஒரு சிக்கலில் அமர்ந்து கொண்டு எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ
ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் பார்க்கிறீர், ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் நீர் கேட்கிறீர். இப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே பரலோகத்திலிருந்து மறு உத்தரவு அருளி செய்து சீக்கிரமாய் அவர்கள் விரும்புகிற அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில செய்து அவர்கள் கஷ்ட நாட்களை முடிய பண்ணும். அவர்கள் அவமானங்களை நிந்தைகளை முறித்து போடும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து வருகிற எல்லாவித இக்கட்டுகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றும்படி கைதூக்கி விடும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.